நீங்க யார் முடிவு பண்றதுக்கு அவனுக்கு 3ஆம் வகுப்புல 5ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புல அவன் ஷைன் ஆகுது? நான் தான் சொல்றேனே, அவன் யூஜில ஷைன் ஆவான், பிஜில ஷைன் ஆவான், ஸ்கூல்ல ஷைன் ஆவான், வந்து காலேஜ்ல ஷைன் ஆவான். நீங்க யார் முடிவு பண்றதுக்கு? இந்த 8வது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்றது வந்து நம்ம கொண்டு வந்த முடியுமா குறிப்பாக ஸ்டேட் போர்டில்? இது பசங்களுக்கு எது மாதிரியெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கு, எது மாதிரியெல்லாம் உதவி இருக்குது? எதுவுமே படிக்காம நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாம அவன் வந்து ஃபண்டமெண்டல் இல்லாம ஸ்கூல் வளாகத்துக்கு வந்து அவனுக்கு ஒரு ஷைனிங் கர்வ்க்கான டைம் வந்து 2500 வருஷம் நீங்க அழுத்தி போட்ட டைம், கரெக்டா இல்லையா? அந்த ஷார்ட் டைம் கூட கொடுக்காம 5th குவாலிட்டி செக், 8th குவாலிட்டி செக்னு துரத்துற விஷயம் எப்படி இருக்கும்? பேரண்ட்ஸே அதை ஃபீல் பண்ணுறாங்கல்ல. இப்போ 3வது படிக்கிறான் என் பையன், அவங்க அப்பா பேரை கூட இங்கிலீஷ் எழுத முடியல அப்படின்ற மாதிரி வருத்தங்கள் அப்பாவே படுறப்ப, சரி அந்த பையன் மறுபடியும் 1 வருஷம் அந்த இதிலே படிக்கட்டுமே அப்படின்ற அந்த மனநிலையே நம்ம எப்படி? ஏதாவது ஒரு பள்ளிக்கூட வளாகத்தில் ஏதோ ஒரு பெற்றோர்கள் என் பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியா இல்லை 8th ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியெல்லாம் நினைக்கிற எடுத்துக்காட்டை வச்சுக்கிட்டு அதை ஜென்ரலைஸ் ஆக்கி முழுமையா இருக்கிற மக்களுக்கு பையனை வந்து என்ன பண்றீங்க? ஸ்லாஷ் பண்றீங்க. இப்போ தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி நம்ம மற்ற ஸ்டேட்லேருந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறோம்? தமிழ்நாடு சிஸ்டம் வந்து வளாகத்துக்குள்ள வா, நான் உனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுக்குறேன் வா, நான் உனக்கு உணவு வேலைக்கு போடுறேன் வா, உனக்கு வந்து நான் சைக்கிள் கொடுக்குறேன் வா, அப்போ வா 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 சொல்லி அவனை எலிஜிபிலிட்டி ஆக்குறது தான் தமிழ்நாடு ஸ்கீம். ஃபார்மல், ஃபார்மேட்டிவ், இன்க்ளூசிவ், ஸ்ட்ரக்சர்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஏன் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்குறேங்க. அப்போ இலைட்டுக்கான இந்தியா தான் இந்தியாவா? எரிஞ்சா இந்தியாவை எரியுதுன்னு நினைக்கிறது தான் இந்தியாவா? நீ ஏன் உன் பார்வையில இருந்து பாக்குற? உனக்கு தான் 3 தலைமுறை 4 தலைமுறைக்கான ஆன்செஸ்ட்ரல் அட்வான்டேஜா இருக்கு. நீங்க என்இபியை வந்து பேப்பர் டாக்குமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ஸ் பீகார், உத்தரப்பிரதேஷ், பாண்டிச்சேரி. என்இபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஸ்டேட் கர்நாடகா, தமிழ்நாடு. We'll speak head-on comparison. வாங்க எடுத்து டிபேட் பண்ணுவோம். நீங்க எப்ப குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணணும்னா, if you have 100% gross enrollment ratio, 100% 6 to 8, 100% 6 to 12 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி, ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் ரேஷியோவை ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஒரு டீச்சருக்கு 30 ஸ்டூடெண்ட் பண்ணி, அந்த 2500 வருஷத்துக்கு அவனுக்கு கொடுத்த டிஸ்அட்வான்டேஜை நீங்க மேட்ச் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கி, அது எப்படி இத்தனை ஆண்டு காலம் நான் மேல நான் கீழே அப்படின்னு ஒரு சமூகம் உருவாகிடுச்சு, அது எப்படி டக்குன்னு உடைச்சு வருவாங்க முடியாதுல்ல? அப்போ தமிழ்நாட்டு மாடல் போல, ரெவிடியன் மாடல் போல. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. 5, 8 ஆகிய வகுப்புகள் வந்து ஆல் பாஸ் அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்னு சிபிஎஸ்சியில் வந்து ஒரு சட்டம் வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட பின்னணி என்ன சார்? ஏன் இதை இவ்வளோ அவங்க ஃபோர்ஸாக வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? முதல் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு வேரியஸ் சிலபஸோட ஆரிஜின் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும். சிபிஎஸ்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க, இன்னொரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்ட போர்டு தான் சிபிஎஸ்சி போர்டு. ஓகே. ஆனால் ஒரு மாநிலத்துக்கு கல்வி வழங்கக்கூடிய பொறுப்பு வந்து ஸ்டேட் போர்டு. அதனால தான் கோத்தாரி கமிஷனில் கூட கல்வியும் சுகாதாரமும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மாநில பட்டியலில் தூக்காதீங்க, அது ஒத்திசைவு பட்டியல் கூட தூக்கக்கூடாது. அப்படி தூக்குனா இந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மையில் பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனையும் வரும்னு சொன்னாங்க. அதனால தான் எஜுகேஷன் வந்து ஸ்டேட்ல கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க. நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். இதுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பல டிபேட் இருந்தாலும், ஆனால் அம்பேத்கர் தெளிவாக கல்வியும் சுகாதாரம் மாநில பட்டியலில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் லிஸ்ட், ஏன்னா அவங்க தான் மக்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிற சப்ஜெக்ட். சிபிஎஸ்சி சிலபஸ் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, வெறும் ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்க போகிறாங்க ஒரு ஸ்டேட்டில், கம்மி தான். பேங்க்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அவங்க குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பர் ஜாப்க்கு உருவாக்குறதுக்காக ஒரு சிபிஎஸ்சி போர்டு உருவாக்கி அந்த சிபிஎஸ்சி போர்டு வந்து சஸ்டெயின் பண்ணிருந்தாங்க. ஆனால் 97%, 98% வந்து ஸ்டேட் போர்டு. பிற்காலத்தில் அது மெட்ரிகுலேஷன் வந்தது. தமிழ்நாட்டில் வந்து அது பரிணாமம் வந்து சமச்சீர் கல்வியாக மாறிச்சு. இப்போ ஐசிஎஸ்சி சிலபஸ்ன்னு இருக்கு, இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ன்னு இருக்கு. சிபிஎஸ்சி போர்டு சிலபஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணாங்கன்னா, சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு சிலபஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கு, சிலபஸ்லேருந்து நம்ம மாற்றத்துக்கான ஃபுல் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்கு. அப்போ சிபிஎஸ்சி போர்டு சிலபஸ் தான் இந்த நாட்டோட சிலபஸ்ன்னு ஆக்கிற கன்வர்ஷன் ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்கு அட்டம் பண்ணுறாங்க. அப்படி அட்டம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு நீட் போன்ற நுழைவுத் தேர்வு எல்லாமே முதல் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வந்து சிபிஎஸ்சி போர்டு தான் நடத்துச்சு. ஓகே. நீட்டு. ஸோ சிபிஎஸ்சி போர்டு நடத்தும் போது நீட் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்தது. அப்போ இது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குன்னு பல கோர்ட் கேஸ்லாம் நடந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா தனியார் பள்ளிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இதுக்கு தான் நிறைய மவுஸ் அதிகம் போல இருக்கு சொல்லி எல்லாரும் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து எல்லாரும் சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு மாறினாங்க. இந்த ஃபெனாமினன் இந்தியா முழுக்க நடந்தது. ஓகே. அப்போ இந்தியா முழுக்க இந்த சிபிஎஸ்சி கன்வர்ஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு அடிப்படையில் தான் காலேஜில் சேர முடியுன்ற நிலையை வந்து சிபிஎஸ்சி போர்டு படித்தா பெட்டராக இருக்கும். இப்போ வந்து சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் கோச்சிங் கிளாஸஸ் போனால் நீங்கள் வந்து 2 வருஷம் 3 வருஷத்தில் நீங்கள் தயார்படுத்திடுறாங்க அந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகளுக்கு போர்டு இம்மெட்டீரியல். ஆனால் இனிஷியல் இன்செப்ஷன் அப்படி பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்சின்னு கொண்டு வந்துட்டாங்க. சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் கூட இன்ஃபேக்ட் நான் இன்னொரு ஸ்டெப் நிறைய மிஷன் ஸ்கூல்ஸ் ஒரு காலத்தில் வந்து ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ் இருந்தவங்க, ஒரு காலத்தில் ஸ்டேட் சிலபஸ் இருந்தவங்க எல்லாருமே சிபிஎஸ்சி போர்டுக்கு கன்வெர்ட் ஆன எதனால மக்களோட தேவைக்கு ஏற்ப நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி சிபிஎஸ்சி போர்டுக்கு மாறின கதெல்லாம் இருக்கு. இப்போ போர்டு முழுமையாக கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த போர்டு வழியாக நான் வந்து பல்வேறான என்னோட கொள்கை சித்தாந்தங்களை நான் வந்து உங்களுக்கு நடைமுறைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ற விஷயத்துல தான் திருப்பியும் இவங்க இந்த சனாதனவாதிகள் மனு தர்மவாதிகள் வைக்கிற ஆர்குமெண்ட் இல்லை குவாலிட்டி தரம் டிபேட்டை திருப்பியும் அதை வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சார் 8வது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி டே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நிறைய பேர் அந்த இடைநிற்றல் அப்படின்றது இல்லாமல் யூனியன் கவர்மெண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை படித்தாலே கம்பல்சரி அவங்களுக்கு வந்து பாஸ் பர்சன்டேஜ் 8th வரைக்கும் கொடுக்கணும்னு என்இபியில் ஒரு எலிமெண்ட்டாகவே இருக்கு. ஆர்டிஐ வந்து நம்ம கொடுக்கும் போதே என்இபி டாக்குமெண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் வந்து எந்த வகையும் நோன் டீட்டெயில் அதாவது டீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு யாரையும் வந்து நிறுத்தி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணாங்க, சென்சஸ் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்றோம் சொல்லி 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல சென்சஸ் எக்ஸாம்ல ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ற ஒரு நிலையை உருவாகிறதுக்கான கான்செப்டை நம்ம முழு வீச்சில் எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? உங்களோட ஆர்குமெண்ட்டுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் தான் என்னை பத்திரிக்கை ஒரு யூனியன் கவர்மெண்ட் உண்மையில ஒரு மக்களுக்கான யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்தா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒரு மாடல் சக்ஸஸாக இருக்கா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மற்ற ஸ்டேட்டுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அட்டம் பண்ணுவாங்க. கரெக்ட். அது மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊரான மதிய உணவு திட்டம், பள்ளிக்கூட உணவு திட்டங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஐடியாஸ் தான். அது ஒரு ஸ்டேட்டில் நடைமுறைப்படுத்துது. ஸோ ஒரு 2500 வருஷமாக சமூகத்தை வந்து படிநிலை ஜாதித்துவம் பிரித்த ஒரு சமூகத்துக்கு, கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு எப்படி கல்வியை போய் கொண்டு போய் சேர்க்கணும்னா வி ஷுட் ஹேவ் அ பாட்டம் அப் அப்ரோச். கீழேருந்து மக்கள் நிலையிலேருந்து பார்த்து மேலே ஏற்றிட்டு போகணும். ஆனால் யூனியன் கவர்மெண்ட் பார்வை வந்து டாப் டவுன் அப்ரோச். ஓகே, மேல இருந்து எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, எனக்கு ஒரு பார்வை இருக்கு, இதுதான் அப்படின்னு சொல்லி திணிக்கிற விஷயம். அது வந்து இந்த மாதிரியான பன்முகத்தன்மை உள்ள நாட்டில் கலாச்சார பண்பாட்டு ரீதியாக மொழி ரீதியாக பிரிந்திருக்கிற ஒரு டைவர்சிட்டி உள்ள நாடுகளை, அதே நேரத்தில் ஒரு மாநிலத்திலையும் படிநிலை ஜாதித்துவத்தின் அடிப்படையில் பிரிந்து உள்ள ஒரு போத் வெர்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஹாரிசான்டல், இந்த மாதிரி நிலையில் எந்த மாடல் பெஸ்ட் மாடல் அப்படின்னு நீங்கள் பண்ணோம்னா, எந்த மாடலில் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 49 to 50% இருக்கு, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. எந்த மாடலில் பெண்களோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 49% கிட்ட வருது, அது தமிழ்நாடு தான். எந்த மாடல் வந்து பட்டியலின மக்களோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 12th ஸ்டாண்டர்ட் டு காலேஜ் 35-40% மேல இருக்குன்னா தமிழ்நாடு. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாடல் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்குன்னு பாக்குற பார்வை தான் ஒரு யூனியன் கவர்மெண்டோட பார்வையா இருக்க முடியும். அப்ப நம்மளோட மாடல் வந்து பள்ளிக்கூட வளாகத்துக்கு வரதுக்கான வரவேற்க வேண்டிய மாடல், ஃபில்டர் மாடல் கிடையாது. ஓகே, நீ வா ஃபர்ஸ்ட் வந்து படி, உள்ளவா. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் திராவிட இயக்க சிந்தனை தன்மையோட பார்க்கணும்னா ஒன்று விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிருக்காங்க. இப்போ 2500 வருஷமாக ஒரு முதல் தலைமை பட்டதாரியோட அறிவுத்தன்மை, அந்த கிளாஸ்க்கு உண்டான அறிவுத்தன்மை இருக்க முடியாது. ஓகே,
ஃபார் இப்ப எக்ஸாம்பிள் 2வது நான் படிக்கிறேன்னா எங்க தாத்தா ஒரு லாயர், எங்க அப்பா ஒரு டாக்டர், நான் ஸ்கூலுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற விஷயம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே புரிஞ்சிடும். தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற விஷயம் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே புரிஞ்சிடும். ஓகே. 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற விஷயம் எனக்கு 8th ஸ்டாண்டர்ட்லயே புரிஞ்சிடும். பிகாஸ் எங்க ஃபேமிலியில ஒரு குமுலேட்டிவ் எஜுகேஷன் சரௌண்டிங் என்வாயர்மெண்ட் இருக்கனால எனக்கு புரிய வைக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எனக்கு சரௌண்டிங்கா ஒரு எஜுகேட்டிவ் என்வாயர்மெண்ட் அந்த ஃபேமிலி அட்மாஸ்பியர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். 3 தலைமுறை சொல்றேன். ஓகே. நாட் ஒன்லி பாயிண்ட் செக்ஷன். இப்ப இதே ஒரு ரிக்ஷா ஓட்டுறவரோ இல்ல வந்து தினக்கூலியா இருக்கிற குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா தினக்கூலியா இருக்கிறாங்களோ இல்ல வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு போறவங்களா இருக்காங்களோ, அப்ப அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, 1ஆம் வகுப்பு பாடம் 1ஆம் வகுப்புலயே புரியறதுக்கு, 5ஆம் வகுப்பு பாடம் 5ஆம் வகுப்புலயே புரியறதுக்கும், 8ஆம் வகுப்புல ட்ரிக்னாமெட்ரி அவனுக்கு 8ஆம் வகுப்புல புரியறதுக்கான நிலைமை இருக்குமா? கஷ்டம் தான். அப்ப ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு பாலிசி மேக்கிங் பாடியில இந்த கல்ச்சரல் சோஷியல் ஆன்செஸ்ட்ரல் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் புரியாதவங்க தான், இல்ல புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து கல்வி பெறக்கூடாது நினைக்கிறவங்கனால தான் இதை மாதிரி 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் பப்ளிக் எக்ஸாம் சொல்லி குவாலிட்டி பேச முடியும். உன்னத்தோடர் நம்ம வந்து சொல்லுவோம்ல, பிரைமரி ஸ்கூல் அவன் சரியா படிக்கல, ஆனால் மெயின் ஸ்கூல்ல பிக்கப் பண்ணிட்டான். ஆமா. அவன் மெயின் ஸ்கூல்ல வந்து நல்லாவே பண்ணல, ஆனா 11th 12th செமையா ஷார்ப் ஆயிட்டான்பா. அவன் ஸ்கூல் லைஃப்ல படிக்கவே மாட்டான்ப்பா, ஆனா காலேஜ்ல அரியர் வச்சவங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிருக்காங்க, டாப்பரா இருக்கான்ப்பா அப்படின்றா. சில பேர் சொல்லுவாங்கப்பா யூஜி லைஃப்ல மட்டம் பாவன், ஆனா பிஜி லைஃப்ல கோல்டு மெடலிஸ்ட் பாவன். இன்னொருத்தர் சொன்னப்பா காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப்ல ஊதாரியா இருந்தான், இன்னைக்கு அவன் கம்பெனில பாரு என்ன மாதிரி ஷைன் ஆகுறான். அந்த ஷைனிங் இருக்குல்ல, அந்த ஷைனிங் அப்ராப்ரியேட்டா அந்த ஏஜுக்கே வரணும்னு எதிர்பார்க்கறது இருக்குல்ல, அது நடக்காது. ஏன்னா இவன் டிஸ்அட்வான்டேஜ் சிச்சுவேஷன்ல இருந்து 2500 வருஷத்துல இருந்து மீண்டு வர ஒரு சமூகமா இருக்கா. உங்களுக்கு 2000 வருஷம் உள்ள அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு. அப்ப நீங்க வந்து ஜேகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் காலேஜ் சிலபஸ் அப்ராப்ரியேட்டா அந்த டைம்லயே உங்களுக்கு உள்ள ஷைனிங் நடந்துரும். இப்போ தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி மற்ற ஸ்டேட்ல இருந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் ஆகிறோம்? எஸ், இப்போ நம்ம வந்து 2 விஷயம், இது சமூக நீதி தளத்துல பார்க்க வேண்டிய பார்வை இருக்கு, பகுத்தறிவு பார்க்க வேண்டிய பார்வையில இருக்கு. கல்லூரி மக்களுக்கான டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கு, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கொடுக்க வேண்டிய, இந்த பல்வேறு ஆங்கிள் இது எல்லாமே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ல இருக்கு, ஒரு ஸ்டேட்டோட கடமை. அப்போ எஜுகேஷன் சிஸ்டம்ல சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் கொடுத்த ஒரு மாநிலம் நம்மளுது. சமூக பின்னணியும் பார்த்து, பொருளாதார பின்னணியும் பார்த்து, பிறகு இன்க்ளூசிவ் ஏந்த தன்மையை பார்த்து தான் கல்லூரி பாலிசி இங்க உருவாக்கியிருக்காங்க. அது சர்பிட்டி தியாகராஜர் வந்து மாடல் ஸ்கூல் ரோடு 1000 விழுக்கிற மாடல் ஸ்கூல்ல 1920 24 மேயரா இருக்கும் போது காலை உணவு திட்டம் கொடுத்து, காலேஜ் பள்ளிக்கூடத்துல உணவு திட்டம் கொடுத்து ஸ்கூல் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண டேட்டா இருக்கு. அது நேத்து சுந்தரவடிவேலு எஜுகேஷன் செக்ரட்டரியா இருக்கும் போது, பெரியாரிஸ்டா இருக்கும் போது காமராஜர் அவர்களுக்கு கொடுத்து அவர் வந்து மதிய உணவு திட்டம் கொடுத்து ஸ்கூல் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும். பிறகு ஸ்கூல் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நியூட்ரிஷன் பால் ஸ்கீம் WHO அறிவிச்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் நியூட்ரிஷன் பால் ஸ்கீமா இருக்கட்டும். பிறகு வேர்ல்ட் WHOட ரெஃபரன்ஸ் புரோட்டீன் எக்கை வந்து கொடுக்கலாம் சொல்லி முட்டைகள் வந்து முத்தமிழரின் கலைஞர் கொடுத்ததா இருக்கட்டும். காலையில ஃபர்ஸ்ட் எனர்ஜியே காப்ஸ் இல்லாம ஒரு குழந்தை கணிதம் படிக்க முடியல, மொழி படிக்கல, அட்டென்டிவ் கம்மியா இருக்கு, சோர்வா பள்ளிக்கூடம் வருது, அம்மா வீட்டு வேலை செஞ்சு தரன்னு பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போயிடறாங்க, நான் மத்தியானமாக சாப்பாடு கிடைக்கணும். அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான சத்தான 20 லட்சம் பேருக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குற சிஸ்டமா இருக்கட்டும், நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட முதல்வர் கொடுத்த சிஸ்டமா இருக்கட்டும், இது எல்லாமே டான்ஜிபிளா ஸ்கூலுக்கு வர வைக்கிறது. ஒண்ணு அவங்களோட அட்டென்ஷன் இன்க்ரீஸ் பண்றது, அவங்களோட ஓரியன்டேஷன் இன்க்ரீஸ் பண்றது, அவங்களோட புரோட்டீன் எனர்ஜி மேல்நியூட்ரிஷனை வந்து ரெக்டிஃபை பண்றதுன்னு பல்வேறு இன்டான்ஜிபிள் இம்பாக்டை வந்து இந்த சிஸ்டம் கொடுத்தனால தான் எந்த யூனியன் பிளானிங் கமிஷன் 1950s வந்து காமராஜர் அவமானப்படுத்தி அவரோட மதிய உணவு திட்டத்துக்கு நாங்கள் ஃபண்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்களோ, அதே யூனியன் பிளானிங் கமிஷன் 50 வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு கண்ட்ரி வைட் ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. கரெக்ட். ஸோ இட் டேக்ஸ் 50 years நம்மளோட சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 50 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட இடைநிலை கடைநிலை சமூகத்தை வந்து பட்டதாரி சமூகமா மாத்துறதுக்கு, தினக்கூலி சமூகத்தை வந்து கிராஜுவேட் சமூகமா மாத்துறதுக்கு, முதல் தலைமுறை பட்டதாரிகள் இன்சென்டிவைஸ் கொடுத்து கல்லூரி வளாகத்தை கொடுத்து வளர்ச்சி அடை செய்வதற்கான ஸ்கீமை
நீதிமன்றங்களும் சொல்கிறேன், உச்ச நீதிமன்றங்களும் சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க யூனியன் செக்ரட்டரி சொல்கிறேன், ஆட்சியாளர்களும் சொல்கிறேன், இவங்களுக்கு அது புரியுதா, இதோட சக்ஸஸ் மாடல் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறது தான் இஷ்யூ. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்ம எல்லாரையும் வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரணும், ஸ்கூலுக்குள்ளே வா அதுக்கப்புறம் நீ படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸ்கூலுக்குள்ளே நான் வந்துடுறேன், ஆனால் நான் வந்து உண்மையான தரமான கல்வி தான் நான் படிக்கிறேனா, என்னால் வந்து எழுத முடியுதா, இங்கிலீஷில் வந்து சரியாக பேச முடியுதா, கணக்கை வந்து புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்றப்ப அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அந்த 3வது படிக்கிற பையனுக்கும் 5வது படிக்கிற பையனுக்கும் 8வது படிக்கிற பையனும் அவன் நாலேஜபுல்லாக, நீங்கள் சொன்னீங்க தகுதி அப்படின்னு, அவன் எக்ஸாம் பாஸ் பண்ணல அப்படின்னா அவன் ஸ்கூலுக்கு வந்து மட்டும் என்ன பிரயோஜனம் ஒரு வாதத்தை வந்து வலதுசாரிகள் முன் வைக்கிறாங்க. இப்போ சிம்பிள் எடுத்துங்க, இப்போ நம்ம ஊர்லேயே இருக்கு, இப்போ 10+2 படிப்பாங்க, 10th வந்து தம்பிங்க வந்து தங்கைகள் தம்பிகள் வந்து கணிதத்தில் சூப்பர் மார்க்ஸ் வாங்கிடுவாங்க, சயின்ஸில் செம்மையாக வாங்கிடுவாங்க, மொழி பாடங்கள் தமிழில் மார்க் வாங்க, இங்கிலீஷில் ஒரு 2 மார்க் ஃபெயில் ஆகிடுவாங்க. சச்சினிசை படிக்கிறதே கஷ்டமாக இருக்கும், இங்கிலீஷில் 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிடுவாங்க. அப்போ 2 மார்க் ஃபெயில் ஆனால அவங்க வீட்டில் அப்பா அம்மா என்னப்பா அவன் படிப்பு வராதுப்பா, அவங்க அப்பா வந்து பியூனாக இருப்பார், தினக்கூலியாக இருப்பார், விவசாய வேலை பண்ணிருப்பார், பையன் ஃபெயில், அவங்க பத்திரிக்கை பையன் ஃபெயில் ஆகிட்டான். பையன் மேக்ஸில் வாங்கினது 100 மார்க்ஸ் வாங்கினது தெரியாது, சயின்ஸில் 98% வாங்கினது தெரியாது, தமிழ் மொழி பாடத்தில் சூப்பராக படித்தது தெரியாது, அவன் நாலடியார் திருக்குறளை சூப்பராக எழுதியிருப்பான் தம்பி அது தெரியாது, இங்கிலீஷில் 2 மார்க்கில் ஃபெயில் ஆனால அவங்க அப்பா என்ன சொல்லுவார், அப்பா அவன் படிப்பு வராது, ஏன் காசு வீண் பண்ணுற சொல்லுவாங்க இல்லையா. இது 10th நடக்குது. இப்போ கோவிட் காலகட்டத்தோடு நம்ம இல்லம் தேடிய கல்வி மாதிரி ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா கிட்டத்தட்ட 8 லட்சத்துல 10 லட்சம் பெண் குழந்தைகள் கல்லூரி வளாகத்துக்கு வெளியே போயிட்டாங்க. ஓகே, எங்க லோக்கல் நீட்ஸ்க்கு எதிர்பார்க்கறதுக்கு, அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. திருப்பியும் அவங்களுக்குள்ள கல்வி வளாகத்தை கொண்டு வரப்பட்ட பாடு நம்ம தமிழ்நாடு அரசு, நம்ம திராவிட மாடல் அரசு, நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட எஃபர்ட். அழகா ஒரு திருப்பியும் அதே எஜுகேஷன் ஸ்கீம் கொண்டு வரது எவ்வளவு பெரிய விஷயம். இது வந்து நம்ம சொல்ல யூனியன் கவர்மெண்ட்டே இளம் தேடிய கல்வியோட விஷயத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்ப இடைநீற்றல் வெரி வெரி ஈஸியா ஒரு எஜுகேட், நான் சொன்ன அந்த 3 தலைமுறை 4 தலைமுறை எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாத குடும்பங்கள், படிப்போட முக்கியத்துவத்தை தெரியாத குடும்பங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளிக்கூட கல்வியை வந்து விட்டு விலகி போயிடுவாங்க. விலகி போயிட்டு என்ன சொல்றாங்க இவங்க யூனியன் கவர்மெண்ட், வொகேஷனல் ட்ரைனிங் பண்ணுங்க, நாங்கள் அதான் விஸ்வகர்மா திட்டம் வச்சிருக்கோம்ல, அந்த அந்த கிராமப்புறங்கள் தேவைக்கு ஏற்ப அவங்க எல்லாரும் அந்த வேலைக்கு ஏற்ப அதுக்கு ட்ரெயின் பண்ணிப்போம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, 2 கிளாஸா பிரிக்கிறாங்க. ஒன்று நீங்க சொல்ற இந்த தரப்படுத்துதல் வந்து ஃபில்டரை வந்து என்ன பண்றாங்க, 3rd 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேயே 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண பசங்க ஒருத்தங்க, 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாத பசங்க ஒருத்தங்க, இவனுக்கு படிப்பு வரல, அந்த படிப்பு வராதனால அவனுக்கு வொகேஷனல் ட்ரைனிங் கொடுங்க. அந்த வொகேஷனல் ட்ரைனிங் வந்து குலக்கல்வி எப்படி இருக்குன்னா அந்த கிராமப்புற தேவைகளுக்கு ஏற்ப இருக்கு, எண்ணிப்பில் இருக்கு. ஆஸ் பர் வில்லேஜ் நீட்ஸ் வொகேஷனல் ட்ரைனிங் வில் பி கிவன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் who are not able to cope up with this academic stream அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு டேஞ்சரஸான வார்த்தை தோழர். நீங்க யார் முடிவு பண்றதுக்கு அவனுக்கு 3ஆம் வகுப்புல 5ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புல அவன் ஷைன் ஆகுது? நான் தான் சொல்றேனே, அவன் யூஜியில் ஷைன் ஆவான், பிஜியில் ஷைன் ஆவான், ஸ்கூலில் ஷைன் ஆவான், வந்து காலேஜில் ஷைன் ஆவான், காலேஜ் ஷைன் ஆவான், வேலையில் ஷைன் ஆவான். அவனை வேலைக்கு போற அளவுக்கு போயிட்டு அவனை எலிஜிபிள் ஆக்குறது தான் ஒரு நார்மலான சிஸ்டமா இருக்கு நம்ம ஊர்ல. நீங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து நீங்க 100% கொண்டு வாங்க. பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், டெர்ஷியரி ஸ்கூல்ஸ்லாம் 100% கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சொல்றீங்களே குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி செக் சிஸ்டம்லாம் கொண்டு வாங்க. ஃபண்டமெண்டலே இங்க வந்து நீங்க ஸ்ட்ரக்சரே கொடுக்கல, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே நீங்க தட்டி எழுப்பல, எஜுகேட்டிவ் சொசைட்டியாவே நீங்க மாத்தல. அப்ப மாத்தாத போது நீங்க இதுல வந்து இது தெரியல அது சரியில்லை, கட்டுமானம் நடக்காம அது சரியில்லை இது சரி சொல்லிட்டு நீங்க வந்து குறை சொல்லிட்டு இருக்கிற சிஸ்டத்தையும் நீங்க டிஸ்ட்ராய் பண்றது தான் உங்களை வேலையா இருக்கு. இந்த 8வது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்றது வந்து நம்ம கொண்டு வந்த முடியுமா ஸ்டேட் போர்டில்? இது பசங்களுக்கு எது மாதிரி எல்லாம் கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கு, எது மாதிரி எல்லாம் உதவி இருக்குது? உள்ள கல்லூரி வளாகத்துக்கு வராங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் நீங்க எடுத்து பாருங்களேன், 99% இருக்கு. பிரைமரி ஸ்கூல் டு ஹை ஸ்கூல் டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் 99% வருது. அப்புறம் 10th to 12th ஸ்டாண்டர்ட் 87.1% வரும் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்ட் டேட்டா. அப்புறம் கல்லூரி வளாகம் செய்கிறது 48-49% இருக்கு. இப்போ அந்த குழந்தை வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அரசாங்க பள்ளிகளே சாம்பிளாக எடுக்கும் போது 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவனுக்கு வந்து நியூட்ரிஷன் என்ஷூர் ஆகிடுது, ஸ்கூல் என்வாயன்மெண்ட் என்ஷூர் ஆகிடுது. சரி, அவன் ஸ்கூலுக்கு அவன் எதுவுமே படிக்காம நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாம அவன் வந்து ஃபண்டமெண்டலா இல்லாம ஸ்கூல் வளாகத்துக்கு வந்து அவனுக்கு ஒரு ஷைனிங் கர்வ்க்கான டைம் வந்து 2500 வருஷம் நீங்க அழுத்தி போட்ட டைம்.
2000 வருஷமா கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தோட டைம். அவனுக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க? அவனுக்கு கொடுக்குற டைம் என்ன? இந்த ஸ்கூல் பீரியட்ல இருக்கிற 2-3 வருஷம் தான் அவன் டைம் கொடுக்குறீங்க. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த சமூக பின்னணியில இருந்து பார்க்கும் போது அந்த டைம் ரொம்ப ஷார்ட் டைமா தானே. அந்த ஷார்ட் டைம் கூட கொடுக்காம 5th குவாலிட்டி செக், 8th குவாலிட்டி செக்னு துரத்துற விஷயம் எப்படி தோட? அப்ப தமிழ்நாடு சிஸ்டம் வந்து வளாகத்துக்குள்ள வா, நான் உனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுக்குறேன் வா, நான் உனக்கு உணவு 3 வேளைக்கு போடுறேன் வா, 2 வேளைக்கு போடுறேன் வா, உனக்கு வந்து நான் சைக்கிள் கொடுக்குறேன் வா, ஸ்கூல் பஸ் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறான் வா, நீ 11-12 வா, சைக்கிள் ட்ரைனிங் கொடுக்குறான் வா, நீ வந்து 7.5 ரிசர்வேஷன் உள்ளவர்களுக்கு அனைத்து ஸ்ட்ரீம்ஸ்க்கும் கொடுக்குறான் வா, நீ வந்து காலேஜுக்கு போ, நீ மாசம் 1000 ரூபாய் கொடுக்குற வா, புதுமை பெண் திட்டம், பசங்களா உங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு, மாசம் 1000 ரூபாய் இருக்கு, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திறன் மேம்பாடு உன் எம்ப்ளாயபிலிட்டிக்கு நான் முதல்வன் கொண்டு வா 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 சொன்னால்தான் இன்னைக்கு 51 பேர் ஐஏஎஸ் யூபிஎஸ் எக்ஸாமுக்கு ட்ரெயின் பண்ணி வந்திருக்காங்க. 466 பேர் பள்ளிக்கூடத்துல படிச்ச பசங்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. இந்த இந்த ஆஸ்பெக்ட் எப்படி வந்து 176 பேர் அண்ணா அம்பேத்கர் வெளிநாட்டுல கல்லூரிகளுக்கு அண்ணா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு எலிஜிபிள் ஆகிருக்காங்க. அப்ப வா 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 சொல்லி அவனை எலிஜிபிலிட்டி ஆக்குறது தான் தமிழ்நாடு ஸ்கீம். மேக் ஹிம் எலிஜிபிள், மேக் ஹிம் அ கிராஜுவேட். அவன் ஷைன் ஆகிக்கிறான் பிற்காலத்துல. அந்த குவாலிட்டின்றத நம்ம யாரு டிசைட் பண்றதுன்னு கேக்குறீங்களா? எஸ். அப்ப அந்த குவாலிட்டி அசஸ்மெண்ட் முன்னாடி யாஸ்டிக் இருக்குல்ல, அவனுக்கு ரொம்ப நீ டைம், நீ உன்னோட ப்ராசிக்யூட்டரி நீ ஃபில்டர் பண்ற, நீ அவனை தரப்படுத்துற பேர்ல அவனை கல்லூரி வளாகத்தில் துரத்துற கிரைட்டீரியான்னு இன்கேஸ் பேரண்ட்ஸே அதை ஃபீல் பண்ணுறாங்கல்ல. இப்போ 3வது படிக்கிறான் என் பையன், அவங்க அப்பா பேரை கூட இங்கிலீஷ் எழுத முடியல அப்படின்ற மாதிரி வருத்தங்கள் அப்பாவே படுறப்ப, சரி அந்த பையன் மறுபடியும் 1 வருஷம் அந்த இதிலே படிக்கட்டுமே அப்படின்ற அந்த மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்கள் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, அதாவது ஒரு பெல் கர்வ்னு சொல்லுவோம். இந்த பெல் கர்வில் பார்த்தீங்கன்னா மீன் +-1 ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் 75% ஜனத்தொகை அதில் வந்துடும். நீங்கள் அந்த மீனை வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவிஷன்னா 75லேருந்து 95 வரைக்கும் வரும். +-3 ஸ்டாண்டர்ட் டிவிஷனா 95லேருந்து 97 ஆகிடும். அப்போ பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த கம்மியாக இருக்க பாப்புலேஷன் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை ஜென்ரலைஸ் பண்ணுற பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நடக்குது. ஏதாவது ஒரு பள்ளிக்கூட வளாகத்தில் ஏதோ ஒரு பெற்றோர்கள் என் பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியா இல்லை 8th ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியெல்லாம் நினைக்கிற எடுத்துக்காட்டை வச்சுக்கிட்டு அதை ஜென்ரலைஸ் ஆக்கி முழுமையா இருக்கிற மக்களுக்கு பையனை வந்து என்ன பண்றீங்க, ஸ்லாஷ் பண்றீங்க. அதுதான் இந்த ஃபில்டர் எக்ஸாம்ஸ். நீட்டும் அப்படிதான். நீட்டு நீங்க நீட் இல்லாம பார்த்து 12ஆம் வகுப்பு அடிப்படையில உள்ள போனவங்க, அதாவது நீட் இல்லாத லாஸ்ட் பேட்ச் யூஜியில் மருத்துவ படிப்புல 2016 அவங்க எல்லாரும் பிஜி நீட் எழுதுறாங்க 5 வருஷம் கழிச்சு. பிஜி நீட்ல ஃபர்ஸ்ட் 500 ரேங்க்ஸ்ல 200 ரேங்க் தமிழ்நாட்டிலிருந்து வருது. நீட் இல்லாத 12ஆம் வகுப்பு அடிப்படையில கல்லூரி வளாகத்துக்கு உள்ள போனவங்க 5 வருஷம் எம்பிபிஎஸ் மடிச்சு பிடிச்சிட்டு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணும்போது அவங்க ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருக்கு? அப்ப நீ அவன் என்ன பண்ணிருக்க, நீ இப்ப என்ன பண்ணிட்ட? அதாவது சமூக தளத்தில் சாமானிய மக்களுக்கு மருத்துவம் போய் சேர்க்கணும்னா சாமானிய மக்களை மருத்துவமாக்கி அழகு பார்க்கறது நம்ம டிராவிடியன் மாடல். கரெக்டா இல்லையா? இப்ப சாமானியர்கள் மருத்துவம் ஆக்க முடியாது. நீ நீட் கோச்சிங் கிளாஸ்ல 3 வருஷம் போ, அங்க செலவு பண்ணு, அப்பதான் நீ டாக்டர் ஆக முடியும் கிரைட்டீரியா வந்து. இப்ப சாமானிய மக்கள் என்ன, என்னோட ஹேபிடேட் போர்ட்ல இருக்கிற ஏழை எளிய மக்கள் 10ஆம் வகுப்புல சயின்ஸ் குரூப் எடுக்கிறது இல்லை. இப்போ மத்திய அரசோட இந்த ஸ்கீம் ஒன்று இருக்குல்ல, 3, 5, 8 இது வந்து ஆல் பாஸ் அப்படின்றது இல்லை அப்படின்றத கொண்டு வந்திருக்க முடியுமா? இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்கள் அங்கே வந்து தரம் இருக்கும், நம்ம பையன் வந்து நல்லா குவாலிட்டியான ஒரு பையனாக வளரும் அப்படின்னு அதை நோக்கி நகருவாங்களா, இல்லை நம்ம பையனை எந்த விதத்துலையும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, அவன் பிக்கப் பண்ணிக்குவான். இப்போ நீங்கள் சொன்ன பிரகாரம் குவாலிட்டின்றது அவனோட லைஃப் அவன் டிசைட் பண்ணிக்குவான், அவனை வந்து ஸ்கூலை நோக்கி நகர்த்தது மட்டும் தான் நம்மளோட வேலை அப்படின்னு மறுபடியும் நம்ம இங்கே ஸ்டேட் போர்டை நோக்கி நகருவாங்களா? எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? இல்லை, பேசிக்கலாக வந்து வெகுஜன மக்கள், அதாவது நான் சொன்னல இந்த மாதிரி ஒரு ஜனத்தொகை ஜாதியின் அடிப்படையில் பிரிந்த சமூக விளிம்பு நிலை மக்களுக்கு பிரதான மக்கள்ல வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இன்க்ளூசிவ் எலிஜிபிலிட்டி எஜுகேஷன், வரவேற்கிற இன்வைட் பண்ற எஜுகேஷன், நீங்க சொல்ற அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, என் பையன் வந்து பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்கணும்னு சொல்லி
அவனை அகாடமிக் ப்ரோசஸில் வந்து புஷ் பண்ணுற அந்த ஆஸ்பைரிங் பேரண்ட் உள்ளவங்க பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அந்த பர்சன்டேஜுக்கான வேஸ் நிறைய இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு நான் தோழர் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இப்போ நீங்கள் இப்போ அவங்கள பற்றி பேசணுன்னா அவங்க இன்டர்நேஷ்னல் சிலபஸ்க்கு போயிட்டாங்க எல்லாரும். ஓகே. அவங்களுக்கு சிபிஎஸ்சி சிலபஸோ இல்லைனா ஐசிஎஸ்சி சிலபஸோ மேட்டர் கிடையாது. இப்போ இன்டர்நேஷ்னல் சிலபஸ் வந்துருச்சு. பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவன் ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸில் எங்கே எக்ஸாமுக்கு அவன் போன பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அப்படி இருக்கிற பாப்புலேஷன் இதுக்கு நான் கவலைப்படணும். 90% மக்களுக்கு எப்படி அவங்களுக்காக இவங்களுக்காக அந்த 3% 4%க்காக எதுக்கு நான் 96%ஓட ஃபார்மேட்டிவ் இன்க்ளூசிவ் ஸ்ட்ரக்சர்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஏன் நான் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு கேட்குறேன் நான். அப்ப இலைட்டுக்கான இந்தியா தான் இந்தியாவா? எரிஞ்சா இந்தியாவை எரியுது நினைக்கிறதா இந்தியாவா? அப்படிதான் தோழரா வந்து பாக்குற பார்வை இருக்கு. இந்த டாப் டவுன் அப்ரோச் சொல்றேன். நீ ஏன் உன் பார்வையில இருந்தே பாக்குற? உனக்கு தான் 3 தலைமுறை 4 தலைமுறைக்கான ஆன்செஸ்ட்ரல் அட்வான்டேஜா இருக்கு. எப்படி இருந்தாலும் நீ வந்து யூ ஹேவ் a root. நீ அப்போ வந்து நீ வந்து எனக்கு கமெண்ட் அடிக்கிற, அப்ப நான் வா நீ வா எந்த நிலை வானா நீ வந்து 2500 வருஷம் டைம் டிராவல் பண்ணி போ. எந்த விளிம்பு நிலையில மக்கள் ஒரு விவசாய வீட்டுல கூலி வேலையில பாக்குறவங்க வீட்டுல இருந்து தினக்கூலியா இருக்கிற சமூகம், இல்ல அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சு அப்பா ஆட்டோ டிரைவரா இருக்கும் போது அந்த குட்டி குழந்தைங்க அவங்க வீட்டுல ஒரு சின்ன ரூம்ல எப்படி படிக்கிறாங்க. சின்ன ரூமு, ஒரு பெட்ரூம் இருக்கும், சில வீட்டுல ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கும். அந்த வளாகத்துல அந்த குழந்தைங்க வந்து படிச்சுட்டு வராங்களே, அன்னைக்கு இரவு பாடசாலை இருக்கும் பக்கத்துல போவாங்க. பள்ளிக்கூடம் வர்றதே அவன் பெரிய விஷயம். அவனை உட்கார வச்சு அவனை படிப்பு சொல்லி கொடுத்து அவனை 6th ஸ்டாண்டர்ட் வர வச்சு அவனை 8th வர வச்சு அவனை 10th பாஸ் பண்ண வச்சு 12th பாஸ் பண்ண வச்சு அவன் கல்லூரி பட்டதாரி ஆக்கி நான் முதல் முறையாக இன்னைக்கு பல்வேறு சர்வதேச கம்பெனி எம்ப்ளாயபிலிட்டியா உருவாக்கி இருக்கமா இல்லையா தோழர்? எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் இது. இந்த ரெவல்யூஷன் பத்தி பேசுவோம் வான்றேன் நான். டேட்டா சொல்லு. நீ NEP இம்ப்ளிமெண்ட் பண்ண பீகார்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 12th ஸ்டாண்டர்ட்ல படுமட்டத்துல கீழே போயிடுச்சு. உத்தரப்பிரதேஷ் NEP நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்க. ஸ்கூல்ஸை மூடிட்டு வரீங்க. NEP-னால ஃபில்டர் ஆயிடுச்சு, பசங்க இடைநிற்றல் அதிகமாச்சு, ஸ்கூல்ஸ் வளாகம் மூடிட்டு வராங்க. பாண்டிச்சேரியில NEP இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. பசங்க ஆஃப்லி எக்ஸாம் வரும்போது தான் சிலபஸ் புக்ஸே போய் ரீச் ஆகுது அவங்களுக்கு. அங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல படுமட்டத்துல போயிடுச்சு கீழே. நீங்க NEP-ய வந்து பேப்பர் டாக்குமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ஸ் பீகார், உத்தரப்பிரதேஷ், பாண்டிச்சேரி. NEP-ய இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஸ்டேட் கர்நாடகா, தமிழ்நாடு. வில் ஸ்பீக் ஹெட் ஆன் கம்பேரிசன். வாங்க எடுத்து டிபேட் பண்ணுவோம். உங்களோட 10+2 இருந்ததா இல்ல 5+3+3 இருந்ததா? நீங்க சொல்ற வொகேஷனல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் சக்சஸ் ஆச்சா? நீங்க சொல்ற ஆப்டிமல் டிகிரி சப்ஆப்டிமல் டிகிரி சிஸ்டம் சரியாச்சா? நீங்க சொல்ற என்ட்ரன்ஸ் பேஸ்ட் காலேஜ் என்ட்ரி சரியாச்சா? இல்ல இங்க இருக்க எஜுகேஷன் அவுட்கம்ஸ் அசஸ் பண்ணுவோம். வாங்கன்றேன். ஹிந்தி பேப்பர்லயே 60% ஆஃப் தி பீப்புள் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் உத்தரப்பிரதேஷ்ல ஃபெயில் ஆகுறாங்கன்னா அப்ப என்ன கிழிச்சுது? அப்ப உங்க NEP டாக்குமெண்ட் சொபிஸ்டிகேட்டட் டிலைட் படிக்கிறதுக்கு அஃபோர்டபிள், இன்க்ளூசிவ், இன்னோவேட்டிவ், கிரியேட்டிவ் எல்லாம் பேசிட்டு நடைமுறைப்படுத்தும் போது அது ஒரு ஃபெயில் டாக்குமெண்டா இருக்கா இல்லையா? அப்போ 8-to-8 கம்பேரிசன் பண்ணி பார்ப்போன்ற நான். இறுதியா ஒரு கேள்வி. இப்ப 3வது 5, 8 இதுல வந்து ஆல் பாஸ் வாங்கிடணும், எப்படியாச்சும் பாஸ் ஆயிரும், இல்லைன்னா நம்ம வந்து ஃபெயில் ஆக்கிடுவாங்க அப்படின்றது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனாவே ஒரு ப்ரெஷர் வந்து பேரண்ட்ஸ் சைடில் வந்து கொடுக்கப்படும். அல்லது பேரண்ட்ஸ்க்கு வெளியே இருந்தவங்கன்னா உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து கொடுக்கப்படும் இல்லையா? இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்ல முடியாது, குழந்தைங்களுக்கு இது மாதிரியான பேசிக்கா சொன்னீங்க. வியூவர்ஸ்க்கும் சொல்றேன், நம்ம வியூவர்ஸ் சொல்றேன். நம்ம ஸ்கூல் படிச்சு 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆன போது அந்த குழந்தை வந்து அந்த தம்பி வந்து கூனி குருவி அவமானப்படுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும். நம்ம எல்லாமே அதை அண்டர்கோ பண்ணியிருப்போம். இங்கிலீஷ் SC எழுதாலும் கஷ்டப்பட்டிருக்கோம், பாய் எழுத கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்போம். என்னன்னா அந்த சப்ஜெக்ட் போயிடுச்சான்னா உளவியல் ரீதியாக அந்த கஷ்டம் நரேட்டிவ், அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் பண்றது, அவன் ஏரியாவுக்கு போய் அவன் ஏரியா ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்றது, அவனோட அண்ணன் தங்கச்சியை ஃபேஸ் பண்றது, அவன் பெற்றோர்களை ஃபேஸ் பண்றது. ஏன் பாஸ் அவனை அப்படி அவனை உளவியல் ரீதியா அந்த குழந்தைய வந்து நாசம் பண்றீங்க? தம்பி இது ஒரு ஆங்கிள் தான் தம்பி, வா மீண்டு வா, இது உன்னை யாரும் டீடைன் பண்ண மாட்டாங்க. உன் பேட்ச் ஃப்ரெண்ட்ஸோட தான் நீ இருப்ப, கவலைப்படாத. நீ ஒரு சப்ஜெக்ட் நீ ஃபெயிலா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. நீ 5th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆன பிரச்சனை கிடையாது. வீட்டுல அம்மா அப்பா தண்ணி அடிச்சுட்டு அம்மா அடிக்கிறாங்க,
அது அந்த நிலையில நீ படிச்சுட்டு வர அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. அம்மா வந்து 3 சத்து மாவு கொடுக்குற ஆயாமாவை வேலை செய்யறாங்க, எல்லா குழந்தைங்க ஊட்டுறாங்க, உனக்கு ஊட்டுறதுக்கு அம்மாவுக்கு டைம் இல்லை, அந்த ஏக்கத்தோட இருக்க, நீ கவலைப்படாத, உன்னை நான் டீடைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல. நீ வந்து உங்க இடையால கரண்ட் இல்லை, நீ வந்து வெக்கையா இருக்கு இந்த வெயில் காலத்துல, நீ வந்து அந்த வெக்கத்திலயோ அந்த வேர்வையிலயோ நீ வந்து படிச்சு வந்திருக்க, உன்னை நான் டீடைன் பண்ண மாட்டேன். உங்க அப்பாவுக்கு உன்னோட சயின்ஸ்ல இருக்கிற கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் பத்தியோ இல்ல மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி பத்தியோ அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரிக் பத்தியோ உங்க அப்பாவுக்கு தெரியாது. படிப்பின பெரிய படிப்புன்னு உங்க அப்பா உதாசப்படுத்தலாம், ஆனா உங்க அம்மா சொல்ல இல்ல கண்ணு நீ எப்படியா படிச்சுடு அப்படின்னு அம்மாவோட சப்போர்ட் இருக்கும். அப்போ நீ தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா இருக்க. அப்ப தமிழ்நாட்டில் நீ 10th ஃபெயில் ஆயிட்டா நீ 6 மாசம் வெயிட் பண்ணவில்லை, 1 மாசத்துல நீ கிளியர் பண்ணிக்கிற எழுதலாம். வாப்பா உன் பசங்க உன் செட்டு பசங்களோட நீ படிச்சுட்டு போ. ஒரு செட்டு போயிடுச்சு, நான் ஃபெயில் ஆயிட்டேன், புது செட்டு. டே தம்பி, அவன் ஃபர்ஸ்ட் அந்த பேட்ச்லயும் அவன் வந்து மார்க் டெஸ்ட் ஃபெயிலியர், வரப்போற பேட்ச் என்ன பண்றான், அவன் ஃபெயிலியர்ன்றத தான் அணுகுவான் மத்த பையன் அவங்கள. ஆமா, நீ ஃபெயில் ஆன ஆள் தானப்பா நீ. அவன் என்ன பண்றீங்க நீங்க, என்ன பண்றீங்க, அவனை வந்து அந்த கிளாஸ் ரூம்லயே அவனை ஒதுக்கப்பட்டவன நீங்க டிமோட்டிவேட் பண்றீங்க. இது சிஸ்டம், அதுதான் இது குவாலிட்டியான்ற. அதான் சொல்லணும் தோழர், நீங்க எப்ப குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணணும்னா, இஃப் யூ ஹேவ் 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 5th to 6th, 100% 6th to 8th, 100% 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி, ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் ரேஷியோவை ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஒரு டீச்சருக்கு 30 ஸ்டூடெண்ட் பண்ணி, அந்த 2500 வருஷத்துக்கு அவனுக்கு கொடுத்த டிஸ்அட்வான்டேஜை நீங்க மேட்ச் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டமை உருவாக்கி, அந்த அந்த அவன் டிஸ்அட்வான்டேஜ் எக்கனாமிக் சோஷியல் டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷனை ஈக்குவலைஸ் பண்ணி, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வாங்க. அது எப்படி இத்தனை ஆண்டு காலம் நான் மேல நான் கீழே அப்படின்னு ஒரு சமூகம் உருவாகிருச்சுல, அது எப்படி டக்குன்னு உடைச்சு வருவாங்க? முடியாதுல்ல. அப்போ தமிழ்நாடு மாடலை ஃபாலோ பண்ணு, டிராவிடியன் மாடல் ஃபாலோ பண்ணு. ஓகே தோற, இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ சிபிஎஸ்சியை நோக்கி சிபிஎஸ்சியில் சேர்த்துட்டா பையன் வந்து நல்லா படிச்சிருவான், பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்றவங்க இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஸ்டேட் போர்டை நோக்கி நகர ஒன்ஸ் நீட் வந்து என்டிஏ கிட்ட போகணுன்னு, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி போகணுன்னு, ஐஐடி ஐஎம்டி ஐஐடிஜிலாம் வந்ததுக்கப்புறம், இன்னிசெட் மாதிரி தேர்வுகள் வந்ததுக்கப்புறம், கல்லூரியில் இனிமேல் நீங்கள் தேர்வு எழுதி தான் உள்ளே போனதுக்கப்புறம் போர்டு இம்மெட்டீரியல் ஆயிடுச்சு. அது சிபிஎஸ்சி போர்டா ஸ்டேட் போர்டா, இப்பெல்லாம் மக்கள்லாம் என்ன தேடுறாங்கன்னா, எந்த கோச்சிங் சென்டர்ல சக்சஸ் ரேட் அதிகமா இருக்குன்னு மேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இந்த கோச்சிங் சென்டர் நல்லா இருக்கா, அவங்க ரிசல்ட்ஸ் என்ன, இந்த கோச்சிங் சென்டர் இருக்கா, இவங்க ரிசல்ட்ஸ் என்ன, ஓ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களா தான் அசஸ் பண்றாங்க. ஸ்கூல் பத்திலாம் யாரும் பாதர் பண்ணிக்கல, எஜுகேஷன் சிஸ்டத்தை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க தோழர். கன்வென்ஷனல் ரீடிங் ஸ்கில்ஸ், ஒரு பள்ளிக்கூடத்தில் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் டீச்சரை மதிக்கணும், லேப் நான் வந்து டிசிப்ளின்டா போகணும், பயாலஜி லேப்ல டிசெக்ஷன் நல்லா இருக்குங்களா, இம்மெட்டீரியல். இப்போ என் சயின்ஸ் டீச்சரை மதிக்க தேவையில்ல, பிசிக்ஸ் டீச்சர் மதிக்க தேவை, கெமிஸ்ட்ரி, ஏன்னா எனக்கு நீங்க என்ட்ரி பாயிண்டே கிடையாது. எனக்கு நான் கோச்சிங் சென்டர்ல என் டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்குறானா, நான் கோச்சிங் சார்ஜ் எவ்வளவு ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்றேன், எத்தனை எம்சிக்யூ போடுறேன், அதான் டிட்டர்மினேஷன்ல. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அழகா அடாப்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் கோச்சிங் மாஃபியா சொல்றேன் நான். கோச்சிங் ஸ்டாக் மார்க்கெட்ல 1000 கோடி வர்த்தகமா மாறி போச்சு கோச்சிங் பிசினஸ். அதை பத்திலாம் வாய திறக்க மாட்டேங்கிறாங்க யூனியன் கவர்மெண்ட். ஒரு வார்த்தை யாராவது திறந்தாங்களா இதை பத்தி? வாய திறக்கணும். ஏன் கோச்சிங் கிளாஸஸ் தான் பேன் பண்ண சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? தட் இஸ் ஆல் பேன் ஆல் கோச்சிங் கிளாஸஸ். ஸ்கூல் எஜுகேஷன் தானே முக்கியம், அவ்வளவு தரப்படுத்துறீங்களா, வாங்க பேன் பண்ணிட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணல, 5th ஸ்டாண்டர்டுக்கு டியூஷன் கிளாஸஸ் ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ இது கம்பல்சரி பாஸ்ன்னு ஆனும்போது பாஸ் தான் ஆகணும். என்ன பண்ணுவாங்க, எதுக்கும் டியூஷன் போட்டுடலாம்ப்பா, 5th ஸ்டாண்டர்ட்ல 8th ஸ்டாண்டர்ட் டியூஷன் போட்டுருவோம்ப்பா. அப்பா சொல்றாருப்பா, உங்க கணக்கு எனக்கு சொல்லல, நீ ஏதாவது ஃபெயில் ஆகிட்டேன்னு பிரச்சனை ஆகிடும். அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க, அப்பா சொல்லி கொடுத்துருந்தாரு வீட்டில். ஓரளவு படித்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கே பயம் வந்துடும், ஐயோ 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் அதான் பிரச்சனை எடுப்போம், குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் டியூஷன் போட போறீங்க, அதுக்கு தானே வழிவகுத்துட்டு இருக்கீங்க இப்போ. ஓகே, அதாவது ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல என்ன டியூஷன் ஃபீஸும் ஸ்கூல் டியூஷன் ஃபீஸும் பே பண்றாரு, கூட டியூஷன் ஃபீஸ் பிரைவேட் டியூஷன் ஃபீஸும் பே பண்ண வச்சிருக்கிறது தான் இந்த சிஸ்டம். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வருது அப்படின்னா ஸ்கூலில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு பார்க்காம அந்த புற சூழல் என்ன, அந்த பையன் எங்கேருந்து வரான், எந்த பின்னணியிலேருந்து படிக்க வரான்றதையும் எல்லா எஜுகேஷன் மாடல்ஸ் அக்ராஸ் தி குளோப் தொடர், எல்லா சக்ஸஸ்ஃபுல் எஜுகேஷனும் அக்ராஸ் த போர்ட். நீங்கள் சொல்கிறீங்களே
சோஷியோ எக்கனாமிக்கல் ஹிஸ்டாரிக்கல் ஈகோசிஸ்டத்தை பார்த்து தான் ஸ்கூல் எஜுகேஷன் டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்து நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.